பிரெக்னன்ட் மதர்ஸா நீங்க, உங்களுக்கு உங்களோட பிரெக்னன்சில இந்த 6 சிம்ப்டம்ஸ் எப்ப வந்தாலும், உடனே உங்க டாக்டர போய் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி என்னென்ன சிம்ப்டம்ஸ்? எதனால நம்ம அத உடனே போய் டாக்டர பார்க்க சொல்ல போறோம்? அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்ப்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ப்ளீடிங், ஸ்பாட்டிங், ப்ரவுன் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியெல்லாம் எந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி மொதல் 3 மாசத்துல வந்தாலும் சரி, இல்லை 5th மந்த் 6th மந்த் ஆனாலும் சரி, இல்லை லாஸ்ட்டாக 3rd ட்ரைமஸ்டரில் 8th மந்த் 9th மந்த் எல்லாம் எப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆர் ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வந்தாலும் உடனே உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு சில பல காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, அபார்ஷன் ஆகிறதுக்குரிய அறிகுறியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் வந்ததுன்னா. ஆனால் நீங்கள் ஏர்லியராக போய் பார்க்குறப்போ உங்கள் டாக்டர் அதுக்கு மெடிசன் கொடுத்து ரெஸ்ட்டில் இருக்க வச்சு அபார்ஷன் ஆகாமையே கூட பார்த்துக்கலாம். மிடில் அந்த மாதிரியெல்லாம் வருது, செகண்ட் ட்ரைமஸ்டர்லலாம் வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ், செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிபியெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக இருந்தால் சில பேருக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். ப்ளசண்டா நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னா ப்ளீடிங் ஸ்பாட்டிங் ஆகலாம். இல்லை டெலிவரி பெயின் ஆக போகுது, ப்ரீடம் லேபரோ இல்லைன்னா நார்மலாகவே உங்களுக்கு டேர்ம்லேயே லேபர் ஸ்டார்ட் ஆகுதுனாலும் ப்ளீடிங் ஸ்பாட்டிங்கில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி இந்த 9 மந்த்ஸில் நீங்கள் எப்போ ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் இல்லை ப்ரவுன் டிஸ்சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, சடன் சிவியர் பெயின். என்ன ரீசன்னே தெரில, நல்லா இருந்தேன் ஆனால் பயங்கரமான அடிவயிறு வலி. அது பர்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லை விட்டு விட்டு வரலாம். எதுவாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்குறது இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி 3rd ட்ரைமஸ்டரில் சடன் ஆன்செட் சிவியர் லோயர் அப்டாமினல் பெயின் வருது அப்படின்னா, அப்ரப்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. நஞ்சுக்கொடி யூட்ரஸை விட்டு டிட்டாச் ஆகிறது, அது பிரிஞ்சு வர்றது. இந்த மாதிரி கண்டிஷன் டயர் எமர்ஜென்சி. நீங்கள் கரெக்ட் டைமுக்கு டாக்டரை போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களையும் உங்கள் குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சடன் சிவியர் பெயின் வந்ததுன்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க. 3வது லீக்கிங், அதாவது பனிக்கொடை உடஞ்சி தண்ணி மாதிரி போகுது. ஒரு வீக்கெண்டில் நடக்குது, இல்லை மிட் நைட்டில் நடக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குல்ல, காலையில் எழுந்திரிச்சு போய்க்கலாம், இல்லை நாளைக்கு போய்க்கலாம். அந்த மாதிரிலாம் தள்ளி போடாமல் பனிக்கொடை உடஞ்சிருச்சுன்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பனிக்கொடை உடஞ்சிருச்சுன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நிஜமாகவே பனிக்கொடை தான் உடஞ்சிருக்கா, இல்லைன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் ப்ரொஃப்யூஸாக வருதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை நல்ல பனிக்கொடை உடஞ்சிருக்கு, நல்லாவே வெட்டாக இருக்குன்னா அது கலர் எப்படி இருக்குது, பச்சை கலராக ஏதாவது மோஷன் போன மாதிரி இருக்கா, இல்லை நார்மலாக ஒயிட் கலராக தான் வருதா, தண்ணி மாதிரி இருக்கான்னு அவங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பனிக்கொடை உடஞ்சிருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கோ குழந்தைக்கோ இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால பனிக்கொடை உடஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, இன்னும் நல்லா வலியெல்லாம் வரலை, இப்போ தான் நைட் 2 மணி ஆகுது, நம்ம காலையில் 7 மணிக்கு போய்க்கலாம், அந்த மாதிரிலாம் டிலே பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 4வது, நல்லா இருந்தீங்க, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மூஞ்செல்லாம் வீங்கியிருக்கு, கண்ணுக்கு கடியிலெல்லாம் நல்ல வீக்கம் வந்திருக்கு, பஃபினஸ் ஆஃப் ஃபேஸு, கை காலெல்லாம் பயங்கரமாக வீங்கியிருக்கு அப்படின்னா உடனே டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா பிபி அதிகமாச்சுன்னா சைலண்ட்டாக நமக்கு வேறு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. பிபி அதிகமாக இருக்கிறப்போ, அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறப்போ, வேர்சனிங் ஆஃப் பிபி இருக்கிறப்போ, நீங்கள் ஏற்கனவே மாத்திரை போட்டுகிட்டே இருந்தாலுமே அது கண்ட்ரோல் ஆகாமல் பிபி சடனாக அதிகமாகிறப்போ இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக வீக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 நாள்லையே 4-5 கிலோ வரைக்கும் நீங்கள் வெயிட் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்று தான் நான் டாக்டர் பார்த்தேன், பிபி நார்மலாக இருந்தது, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சானே இப்படிலாம் வீக்கமாக இருக்குது, என்னன்னு தெரியல, 2 நாள் கழித்து போய் பார்த்துக்கலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. மூஞ்செல்லாம் வீங்கின மாதிரி இருக்குது, கை கால்லாம் ரொம்ப வீங்கி இருக்குது அப்படின்னா தயவுசெய்து உங்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க. அதே மாதிரி தலைவலி, காய்ச்சல் எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் வரும். ஆனால் சிவியர் ஹெட்டேக், ரொம்ப பாரம், தலை பயங்கரமாக வலிக்குது, ப்ளஸ் விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், எனக்கு கண் பார்வை கூட கொஞ்சம் மங்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா
பிபி ரொம்ப மோசமாகிறப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். பிபி அண்ட் சுகர் டூரிங் ப்ரெக்னன்சி இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அது நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி மாத்திரை மருந்தெல்லாம் போட்டு டயட் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு சில பேருக்கு பிபி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறப்போ இதெல்லாம் வேர்சனிங் ஆஃப் பிபியோட சிம்டம்ஸ். ஸோ கண் பார்வை மங்குது, தலைவலிக்குது, உடம்பெல்லாம் வீங்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 22 to 24 வீக்ஸில் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கண்டினியூஸாக இருக்கும். எப்பயாவது கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அம்மாவுக்கு மூமெண்ட் சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் ஒரு தடவை பார்த்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூமெண்ட் குறைஞ்சாலோ இல்லை மூமெண்ட் சுத்தமாகவே இல்லைனாலோ அதுக்கு சில காரணம் இருக்கலாம். ஒன்று, கொடி சுற்றி அது ரொம்ப இறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரேர் தான். அதனால ஸ்கேனில் கொடி சுற்றி இருக்குனாவே பயப்படக்கூடாது. கொடி சுற்றி இருக்குது அப்படின்னா மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் மூமெண்ட்டில் டவுட்டுனா டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மூமெண்ட் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூமெண்ட் குறையுது இல்லை இல்லவே இல்லை அப்படின்னா பேபிக்கு அது சிக் ஆகுது. பேபி இன்ட்ராயூட்ரைன் டெத், லாஸ்ட் மினிட் மூமெண்ட் இல்லாமல் போனால் சில குழந்தைங்க வயிற்றில் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எஸ்பெஷலி சுகர் கண்டுபிடிக்காமல் கண்ட்ரோலே ஆகாமல் இருக்கிற மதர்ஸ்க்கு தான் இந்த காம்ப்ளிகேஷன் ஆகும். உடனே சுகர் இருக்க எல்லாரும் பயப்படாதீங்க. சுகர் கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் டாக்டர் டயபெட்டாலஜிஸ்ட்டும் பார்க்குறீங்க, கைனகாலஜிஸ்ட் செக்கப்பில் இருக்கீங்க, ஓரளவுக்கு மெடிசன்ஸ் எடுத்து அது கண்ட்ரோலாக இருக்குன்னா இந்த காம்ப்ளிகேஷன் வராது. அன்டயக்னோஸ்டு டயபெட்டிஸ், சுகர் செக் பண்ணாமையே இருந்துட்டு அப்படி செக் பண்ணியும் கண்ட்ரோலே ஆகாமல் இருக்கிற, மருந்து மாத்திரை சரியாக போடாமல் இருக்கிற குழந்தை, ஓவராக பெருசாக இருக்கிற மதர்ஸுக்கு சடன்னாக திடீர்னு பேபி வந்து வயிற்றில் இறந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மூமெண்ட் கம்மியாகுதுன்னா நீங்கள் உடனே டாக்டர் போய் பார்த்துட்டிங்கன்னா இங்கே டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணி சரி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 6 அலார்மிங் சிம்டம்ஸ் வந்ததுன்னா நீங்கள் டிலேவே பண்ணாமல் உங்கள் டாக்டர் இமீடியட்டாக போய் பார்த்துறது ரொம்ப நல்லது. ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.